ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆனியன் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் மைதா 1 கப்பு, கொஞ்சம் சால்ட்டு, அது கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இதை நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாவை கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சமோசாவோட ஃபில்லிங் செய்யலாம். இதுக்கு ஆனியன், கேரட் நறுக்கி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஆனியன் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தோசைக்கல்லில் அந்த மாவு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு அந்த மாவு ஒரு 10 செகண்ட்ஸ் போல் சுட்டு எடுக்கணும். அதுக்கு மேலே விடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3ஆக இந்த மாவை ஸ்லைஸ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து இந்த மாதிரி மைதா, வாட்டர் அந்த பேஸ்ட் வச்சு இந்த மாதிரி மடித்து சீல் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு அகெயின் ட்ரையாங்கிள் ஷேப்பில் சீல் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்லேயும் நம்மளுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஆனியன் சமோசா ரெடி ஆயிரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.